மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை முன்னிட்டு பக்தர்களுக்கு விருந்து வழங்கப்பட்டது. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் சித்திரை திருவிழாவின் மிக முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. பழமுதிர் சோலை திருவருள் முருகன் பக்த சபை அறக்கட்டளை சார்பில் மதுரையில் கடந்த 27 ஆண்டுகளாக ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெறும் நாளில் பக்தர்களுக்கு விருந்து வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி நிகழாண்டும் சேதுபதி மேல்நிலைப் பள்ளியில் திருக்கல்யாணத்திற்கு வரும் பக்தர்களுக்கு காலை 7 மணி முதல் விருந்து வழங்கப்பட்டது. இந்நிலையில் பக்தர்கள் அனைவருக்கும் வெற்றிலை பாக்கு வைத்து விருந்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு 1 லட்சம் பக்தர்களுக்கு விருந்து வழங்கப்பட்டது. இதில் கோதுமை இனிப்பு, கல்கண்டு சாதம், வெண்பொங்கல், சாம்பார் சாதம், தக்காளி சாதம் உள்ளிட்ட பல்வேறு உணவு வகைகள் இடம்பெற்றிருந்தன. மதுரையிலேயே நடக்கக்கூடிய மிகப்பெரிய திருவிழா இது. அப்படிப்பட்ட திருவிழால இதுல ஒரு பெரிய மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு எவ்வளவு பக்தர்கள் சேவை செய்யற மூலமா நிறைய அவங்களுடைய பொருள்களை ஃபுல்லா மக்களுக்காக கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இத செய்யறது, சேவை செய்யறது அவ்வளவு தூரம் மகிழ்ச்சியை அளிக்கிறது.